வாழுகின்றேன் வரம் ராகவனே ரமணா ரகுநாதா. வாருங்கள் 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 வாருங்கள். இருந்தோறும் அந்த கோவிந்தன் கோபாலன் பார்க்கிற வாசன் பன்னக செய்தன் அந்த சிவநாராயணனை நடந்த காடகத்தில் நீராட விட்டு அந்த சிவநாராயணன் திருப்ப வழக்கம் அல்லவா? இருக்க வேண்டும். இந்த ராவணேஸ்வரன் திக்விஜயம் வருகின்ற வேளையிலே எனக்கு ஆவாதவருடைய பையன் அந்த ஹரி பரந்தாமனை யாரோ துதிக்கின்றார்களே, யார் பார் யார் என்று கேள்வி. ஆமாம், நீங்கள் யார், எந்நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த காணகமான காரணம் என்ன? தென் இலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். அது மட்டும் கிடையாதுடா, அவரை பத்தி சொல்லுன்னா ஒரு நாவு பத்தாது, 25 நாவு வேணும். அப்படியா? 25 நாக்கு வேணும். ஆமா, யாருங்க? நாங்கள் தான் முனிவர் கூட்டம், ஹரி பக்தர்கள். ஹரி பக்தர்கள்.
ராஜா சொல்லிட்டானுங்க. என்ன அவனுங்க அரி பசங்களாம். அரிப்பு அவனுங்க சொன்னானுங்க, அந்த time டேய், அரி பக்தர்கள் கரெக்டா சொன்னேன். வரலாமா இங்க வரக்கூடாது. ஒவ்வொருடைய பெயர்களை கேள். ஏய், உன் பேர் என்ன? என் பேர்தான் யோகானந்த முனிவர் என்பார். முனிவர். உன் பேரு வந்து பாவானந்தல் முனிவர். டேய், பாவாலி சின்னா. யோகானந்த முனிவர். அடுத்தவன் உன் பேர் என்ன? சொல்ல முடியாது, போடா. இங்க வாடா. ஏய், சொல்லிட்டானே, போடா. பேர் என்ன? என் பேர் என்ன தெரியுமோ? ஆ, யோகானந்த முனிவர். போயிட்டு வாங்கடான்னு சொல்றான். போகானந்த முனிவராங்க. யோகானந்தன் போகானந்தன். அடுத்த ரெண்டு பேர்கள் ஒரு மூடு பழம் இருக்குது உடம்புல. உன் பேர் என்ன? ஏய், அவர் பேர்தான் ஞானமுனி. நோனமணியா? ஆமா, ஒருத்தன் பேர் தான் நோனமணி. ஞானமுனி. நாகமணி. ஞானமுனி. அடுத்தவன் என் பெயர் தான் கவட்டமுனி. கவட்டமணி. கவட்டமுனியா? கவட்டையெல்லாம் தெரிஞ்சு அடிக்கும். அப்படிங்கிற ஒரு முடி இருக்குது. அவர்களுக்கு வேற ஏதேனும் டேய், கேளு. ஏய், ஏன் வந்த, எதுக்கு வந்த? வயரை புடுங்க வந்தேன். ஏய். கேளு மேலே கேளு. நீ அவிசு 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 அவிசு. அபிஷ்ல நான் +2. இப்படி வாங்க அப்படி. ஆமா, யார் நீங்க? அதுதான் வந்தீங்களா? ஆமாம், ஏய், என்ன வேண்டிய? தினந்தோறும் இந்த முனிவர் கூட்டங்கள் ஆ. அந்த கோவிந்தன், கோபாலன், மாயவன், மதுசூதனன், பார்க்கடல் வாசன், பன்னகசேனன், ஹரிவரன், நாராயணனை தினந்தோறும் பூஜிப்பது வழக்கம் எங்களுக்கு. அதேபோல் இன்றும் காணக வந்தோம். ஆமாம். அடிமந்தை வணங்குகிறோம். வணங்குகிறோம். மந்திரத்தில் நாயை போல பேயை போல குறுக்க வந்து குறுக்கே வந்து விட்டாய். எங்களை பத்தி தெரியாது. உடம்பு ஊர்ல ஊர்ல வாங்கி கொடுப்போம். ஏய், பிறகு அப்பனா இப்ப என்ன பாடுங்க? பாடுங்க பார்க்கலாம் பாட்டு. அக்கட உண்டா பாண்டுரகா இக்கட உண்டா. அம்மா அங்கப்பா அக்கறை உண்டா உட்கறேன் எனக்கு கலப்பிக்கணும் ஆட்டுமா சாமி. வேற அந்த ஓய் மலையான நமக்கு ஆவாதனுடைய நாமம் யாரடா துதிக்கிறீங்க? யாரு? அந்த அரி பரந்தாமன். யாரா? அரி பரந்தாமன். எங்க
மனிதா அந்த அறிவோம் அந்த கோவிந்தன் கோபாலன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் உன்னிலும் இருப்பான் இயல்பிலும் இருப்பான் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன் 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 கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன் நந்தகுமரன் ஆடுகளை மேய்க்கும் போதொரு மந்தைக்காரன் அல்லது என்னும் வில்லை ஏந்தும் விந்தைக்காரன் ஆடுகளை மேய்க்கும் போதொரு மந்தைக்காரன் அல்லது என்னும் வில்லை ஏந்தும் விந்தைக்காரன் ஆழ்வாரடியார் நெஞ்சில வந்த சிந்தைக்காரன் ஆழ்வாரடியார் நெஞ்சில வந்த சிந்தைக்காரன் என்றும் அறியாத மாந்தர்க்கெல்லாம் நிந்தைக்காரன் கண்ணன் அறியாத மாந்தர்க்கெல்லாம் நிந்தைக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காக்கும் தெய்வமாக வந்த நந்தகுமரன் நந்தகுமரன் வாழ்ந்தவர்க்கு தூது சென்ற வேலைக்காரன் வாழ்ந்தால் துயர் தீர்த்த வேலைக்காரன் வாழ்ந்தவர்க்கு தூது சென்ற வேலைக்காரன் வாழ்ந்தால் துயர் தீர்த்த வேலைக்காரன் பார்ப்பவர் கண்ணுக்கெல்லாம் இளைக்காரன் பார்ப்பவர் கண்ணுக்கெல்லாம் இளைக்காரன் இன்று பக்தர் போன்று திருவரங்க சோலைக்காரன் கண்ணன் பக்தர் போற்றும் திருவரங்க சோலைக்காரன் கண்ணன் என்னும் மன்னன் எங்கள் சொந்தக்காரன் அவன் காட்டும் தெய்வமாக வந்த நந்தகுமரன் 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 புலி ஓட போறியா மனசுக்குள்ள ஆயிடுச்சு, புலி ஓடலான்னு பாக்குறியா? அந்த அரியை மறக்க வேண்டும், இந்த ராவணேஸ்வரனை துதிக்க வேண்டும். துதிக்க வேண்டுமா? ஆமா, அப்படியா ஐயா? அமரங்கில்லையா? துதிக்க வேண்டுமா? துதிக்க வேண்டும். அமரங்கில்லையா? ராவணேஸ்வரன் தெய்வம் நாம் எல்லோரும் சரி செய்வோம் செய்வோம் ராவணேஸ்வரனே செய்வோம் துதிக்க முடியாது. தெய்வம் நாம் எல்லாம் சதி செய்வோம்.
இவன் சதி செய்வன்றா இவன் துதிக்க கூடாதுன்றானே சொல்லி கொடுத்தேன் ஒதுக்கிறான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க நான் பாத்துக்கிறேன். நம்ம போடா பின்னாடி குபேரன் சொன்னான். உன்னை எப்படி வச்சுக்கிறேன் மந்திரி மாதிரியா வச்சுக்கிறேன் என்னுடைய நண்பனாக எல்லாம் வச்சுக்கிறேன் மொத்த என்னுடைய நாமத்தை உதிக்க முடியுமா முடியாதா? முடியாது 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 என்ற உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. இப்பொழுது கேளுங்க எதற்காக இங்கு வந்தால் ஏன் தடுத்த என்ன ஏன் இந்த முடிவுகளை எட்ட தெரிந்து விட்டாய்? ஏன் தெரியுமா? எனக்கு பகையாளியா அந்த அரி பறந்தாவன் அவனையே அனுதினம் துதி செய்கின்றார்கள். அதை மறந்து ராவணேஸ்வரனை தெய்வம் என்று துதி செய்ய கொண்டு மறுத்தார்கள். சிரத்தை கொய்ய சென்று விட்டார். அப்படியா? இப்ப என்ன ராவணேஸ்வரே தெய்வம் என்று உன்னையே துதிக்க வேண்டும். என்னையே துதித்தால் இந்த முனிவர்களுடைய உயிர் தப்பாம். ஆகட்டும் முனிவர்களே, சுவாமி சுவாமி நான் சொல்வது போல் நீங்க செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வது போல் நாங்கள் செய்துவிட்டால் எங்களுக்கு ஆபத்து என்பதே கிடையாது. பாருங்க என்ன செய்தார்கள் பார்த்தாயா? ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் அனைவரும் சதி செய்வோம். தெய்வம் நாம் அனைவரும் துதி செய்வோம். ராவணேஸ்வரனே தெய்வம், நாம் எல்லோரும் என்னுடைய மந்திரி மகோதரனே தெய்வம். என்னை பத்தி நீங்க எளிமையா சொல்லிட்டு போங்க. பெருமை சொல்லுங்கடா சுத்துங்க. ராவணேஸ்வரே தெய்வம் ஒரே நாத்து அந்த துணியை ஒருத்தர கப்படி தேவர்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் இந்த நாரதர் மட்டுமே நமக்கு உதவுவதற்காகவே அல்லும் பகலும் 63 நாளிகையோ அப்பேற்பட்ட பெருந்தகன் வினை நாரதா வேதாந்த பாரதா வாராய் வாராய் என் ஆசனத்தில் அமர்வாய் உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு ராவணேஸ்வரனுடைய வணக்கம். நான் உன்னை வாழ்த்துகிறேன்.
அப்படி நல்லவர் இருக்க வேண்டும் என்று உன்னை நான் மனதார வாழ்த்துகிறேன். ஆகட்டும். எங்கே புறப்பட்டு விட்டாய்? பாத்தியாடா அவன் வேலையை கரெக்டா காமிச்சான் பாத்தியா? போகும்போது எங்க போறேன் நில்லு. அதுவும் யாரு? ஒற்றை பூணூல் தரித்தவன் கேட்கலாமா? உருவிடுமா அந்த காரியம்? கேட்கலாமா இப்படிப்பட்ட கேள்வியாய்? ராவணேஸ்வரா, நான் கேட்டதை தவறாக புரிந்து கொண்டாய். இவ்வளவு ஆர்வத்தோடு செல்கின்றாயே, யாரு சந்திக்க செல்கின்றாய்? தெரியவில்லையா? என் போலுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாராகிலும் இருக்கின்றானா என்று திக்குதையா புறப்பட்டு விட்டோம். ராவணேஸ்வரா, இந்த உலகத்திற்கு நிகரானவன் யாருமே கிடையாது. தோல் தினவிடத்தே தோலுக்கு உனக்கு நிகரானவன் யாருமே இல்லை என்று ஆர்வத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அப்பேற்பட்ட ஒருவன் இருக்கின்றான் இந்த உலகத்தில். எங்க எஜமான ஏற்றி நிற்கணும் ஒருத்தர் இருக்கானா? அவன் யார்? வாலி என்னவோ பிறந்திருக்கின்றானா? எப்படா நீ தூக்குறியோ? இதை தூக்கிறதுக்கு உள்ள தியாகு சாகப்புறத்துல எங்க எடுத்து போய் வைக்கிறேன்? பின்னால வச்சு வந்துடுறேன். நாரதன் சொன்ன வார்த்தையை செவி கொடுத்து கேட்டாயா? கேட்டுங்க. 72 வானர படைகளுக்கு தலைவர் வாலி கேவலம் குரங்காயா இந்த ராவணனுக்கு எதிரி விந்தையாக உள்ளது நாரதனை அவனை வெல்லவோ கொல்லவே உன்னால் ஒரு காலமும் முடியாது. நான் எப்பேற்பட்டவன்? அந்த சிவனை கோரி தவம் செய்கின்ற வேளையில் சிவன் வர தாமதமானதா? வெள்ளியங்கிரி மலையே வெள்ளியங்கிரி மலையே வேரோடு பயத்தெடுத்தவனுக்கு குரங்கு ஒரு எதிரியா? அதை புடுங்கணும், இதை புடுங்க மாட்டோமா? இந்த வெள்ளிங்கிரி மேலைய வேரோடய புடுங்கணும். சிவன் வாழக்கூடிய மலையையே புடுங்கின அதே சுப்பிரமணியா இல்ல என்ன நினைச்சு நாங்க புடுங்குற கில்லேடி வார்த்தைக்கு மறுத்து பேசுகிறாய். அப்படி என்றால் அந்த கிறிஸ்திய ஆளுக்கு வாலியை சந்திக்க போகிறாயா? அவனை உன்னால் வெல்ல முடியுமா? மாத்திரம் அப்படி அப்படி பிச்சு போட்டு வந்துருவேன். அந்த கிறிஸ்திய ஆளுக்கு வாலியை சந்திக்க செல்கிறார் ராவணேஸ்வரன். அந்த வாலியை வெல்ல முடியுமா? நடக்காது. என்ன நடக்குது பாப்பு? நாராயணம் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, சீனிவாசா ஏரி மலை ராஜா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
என்ன இவ்வளவு கால தாமதம்? என்னங்க நான் ஒரே ஆள் தான். இந்த கிருஷ்ணஞ்சி சுத்தி சுத்தி இருக்கிறவெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை பாக்குறதுக்கு வேகமா ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? சபாஷ். ஏய், ஐயா இந்த உலகத்தில் ஓர் மனிதன் அரசாங்கத்தை அடைய வேண்டும் என்றான். அன்றிரண்டு பிரபந்தனுக்கு சாட்சியா சொர்வனான சர்வலோக ரட்சகன் இந்த அரசாங்கத்தை அடைய வேண்டுமே என்றால் முதல் ஒன்றாக யாரை துதிக்க வேண்டும்? யாரை துதிக்க வேண்டும்? கடவுளை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக இம்மை வருவதற்குரிய பொருளை ஆராய வேண்டும். மூன்றாவதாக பிதர்கள் என்று சொல்லக்கூடிய முக்கருமங்களை யாசித்தல் வேண்டும். நான்காவதாக சாமே, தேதே, தாமே என்று சொல்லக்கூடிய சதுர்வித உபாயங்கள் நன்கு அறிதல் வேண்டும். ஐந்தாவதாக இடை சித்தி முத்தி காவி பக்தி என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பூதங்களை ஆத்மாவின் நிலையில் இருத்தல் வேண்டும். ஆறாவதாக இலக்கியம் இலக்கணம் இதிகாசம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை நன்கு கற்றுணர வேண்டும். ஏழாவதாக ஏழாவது 7 கடல் வளர்க்க வேண்டும். எட்டாவது இந்திரன் வாழு குபேரன் ஈசானி இப்படி சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பாடறப்போல ஆட்சி புரிதல். ஒன்பதாவதாக சனி ராகு கேது புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 9 நவகிரக சாந்தங்களை நன்கு வணங்குதல். பத்தாவது கண் மூக்கு செவி நாவு தச வாழ்க்கையும் ஓர் அரசனுக்கு அங்கத்தில் குறையின்றி இருத்தல் வேண்டும். 11ஆவதாக கங்கை யமுனை கோதாவரி கோதாவரி துங்கபத்ரா என்று சொல்லக்கூடிய 11 நதிகளையும் தீர்த்தமாட வேண்டும். 12வது பிறல காலத்தில் உதிக்கக்கூடிய சூரியன் நன்கு நமஸ்காரம் செய்தல் வேண்டும். 13வது அஸ்தம் என்றால் கரம். ஏண்டா 14 லோகமும் புகழத்தக்க தாய் சந்திரனை போல் ஆட்சி புரிதல வேண்டும். அதற்கு ஒரு வாராகவே நிறைந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தை தேவேந்திரனுக்கும் என்னுடைய தாய் அருணாவுக்கு அருணாதேவிக்கும் என் தந்தையின் விருப்பத்திற்கு என் தாயின் வெறுப்புக்கு பிறந்ததினால் முகம் குரங்கு முகம் ஏண்டா 72 வல்லரவான சைனிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இதுவரையும் நான் வம்புக்கு சென்றவனை அல்ல. என்னிடம் வந்தார்களை விட்டவரும் அல்ல. அது மலையடி வாருக்கள் பிணம் குவிகள் எப்படி குவிந்திருப்பது எப்படி தெரியுமா? வீரபாலி நானடா என் பெயரும் தானடா. நான் எவனிடம் வம்புக்கு சென்றதுமல்ல, என்னிடம் வந்தவர்கள் விட்டதுமல்ல. இருப்பினும் இந்த நாடகத்தை ஏன் எதற்காக வைத்தார்கள்? அதாவது யாதவ குலகம், அதாவது யாதவ குல சிகாமணி. எது உலகம்? எது குலகம்? யாதவ குலம் சொல்லலாம். எது குலகம் ஏண்டா? எது குலகத்தில் பிறந்த தாய் முனுசாமி யாதவா, அதாவது யாதவர் அப்படி என்று சொல்லலாம். ஏண்டா
பிறந்து எவரு? அட, இந்த உலகத்தில் வம்புகாரன் வளர்ந்து தானே. அவருக்கு ஒரு திருமணமாகி 5 பிள்ளைகள் ஒரு மகன். ஆமா. ஏனென்றால் ஒரு அர்த்தமா காசு சொல்றாங்க, கேட்கறாங்க. குழந்தையில 2 பையன் ஒரு குழந்தை வளர்ப்பாங்க. 6 பிள்ளைகளை பெற்று நல்ல முறையில் வாழ்ந்து காலம் சென்றிருக்க மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து அவர்கள் அண்ணன் தம்பி பங்கம் பங்காளி உற்றார் உறவினர் எல்லோரோடு வாழ்ந்து எல்லாவற்றையும் வாழ்ந்து இறந்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்காக இன்று ஒரு நாள் ஓரிரவு துக்கம் கொண்டாட வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி? யமதூதர்கள் இந்த 15வது நாளில் கொண்டு வருவார்களாம். ஆமா. அழைச்சிட்டு வந்த ஆத்மாவா அழைச்சிட்டு வராங்க. ஆத்மா வரும். அழைத்து வரும் பொழுது அதை பார்த்தாயா காட்டுவார்கள் அந்த யமதூதர்கள். அதை பார்த்தா உன்னுடைய சொந்த பந்தம் உன்னுடைய பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஓர் இரவு உனக்காக கண் விழித்து ஓர் துக்கத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் என்று அந்த ஆத்மாவை காட்டின உடனே இந்த ஐயா அவர்கள் அந்த ஆத்மா அப்படியே சாந்தி அடையும். ஆனால் அவர் வாழ்ந்து இறந்திருக்கின்றார் அல்லவா? அவருக்காக ஒரு பாடல். கண்ணீர் ஆய்விட்டு ஐயா கண்மூடி சென்றாயோ ஐயா சுவாமி ஐயா கண்ணீர் ஆகிவிட்டு நீதான் கண்மூடி சென்றாயோ உன் பிள்ளைகளை தவிர்க்க விட்டு மனைவி பிள்ளைகளை தவிர்க்க விட்டு கண்மூடி சென்றாயோ எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக மாற்றிவிட்டாய் ஐயா எங்கே நீ மறைந்தாய் ஐயா ஏதவர் குலத்தில் பிறந்த முனுசாமி ஐயா கடவுளே கண்ணில்லையா உன்னை காணவும் வழியில்லையோ கடவுளே கண்ணில்லையோ உன்னை காணவும் வழியில்லையோ கடவுளே கண்ணில்லையா உன்னை காணவும் வழியில்லையோ இறைவா மனம் இல்லையோ இறைவா மனம் இல்லையோ இறைவா மனம் இல்லையோ இரக்கம் உனக்கில்லையோ ஐயா இரக்கம் உனக்கில்லையோ எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக மாற்றிவிட்டாய் ஐயா எங்கே நீ மறைந்தாய் காலம் உன்னை அழைத்தானா நீதான் மண்ணுக்குள் மறைந்தாயா காலம் உன்னை அழைத்தானா ஐயா மண்ணுக்குள் மறைந்தாயா யமன் உன்னை அழைத்தானா யமன் உன்னை அழைத்தானா இறைவனடி சேர்ந்தாயா முனுசாமி ஐயா இறைவனடி சேர்ந்தாயா எங்கே நீ மறைந்தாய் இதயம் புண்ணாக மாற்றிவிட்டாய் ஐயா எங்கே நீ மறைந்தாய் ஐயா இந்த ஐயா இருந்ததற்காக சின்னும் சிறு பிள்ளைகள் தாத்தாவா ஏத குலத்தில் பிறந்த முன்சாமி ஐயா அவர்கள் கண்ணப்பிள்ளை
இதோ ஐயா அவர்கள் இறந்ததற்காக இறைவனடி சேர்ந்ததற்காக சாலோக ஆர் கண்ணன் மஞ்சு ஐயா அவர்கள் இதோ ஐயா இறைவனடி சேர்ந்ததற்காக சாலோக சாமீப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்ததற்காக அடியனுக்காக கண்ணன் ஐயா மஞ்சு அந்த அம்மா இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இருவரும் கொடுத்து 100 அன்னார் அவர்கள் நல்ல வளமோடும் நலமோடும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தீரும். வணக்கம் வணக்கம். அந்த 4 பதவிகளை மட்டும் பேரை மறுபடியும் சொல்லுங்க. சாலோக சாரூப சாயுச்சம் சாமீப இந்த இரவு அடைவதற்காகவே இந்த நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். இன்னும் நாடகம் இருக்கின்றது. நீங்கள் எங்களுக்காக உதவியாக இருந்து கடைசி வரையிலும் பார்த்தீர்களா இந்த வாலி மோட்சம் என்பது எப்படி என்பது தெரிந்து கொள்வீர்கள். சுபோஜயம் தனம் பெறலாம், தானியம் பெறலாம், மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் பெற வேண்டும். அப்படி மனப்பக்குவம் படைத்த அத்தியூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் இந்திரா தம்பையர் எங்கள் கலை மன்றத்தை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்படுத்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்கள் பொன்னி நாடக கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அது மட்டுமல்ல, என்னுடைய அன்பு மனைவி தாரை எனக்கு எப்படி தெரியுமா? என் மனைவியின் தாரையை பற்றி சிறப்பாக சொல்லுகிறேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஒவ்வொருவருக்கும் மனைவிமார்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த தாய்க்கு பின்தாரம் என்று சொல்வார்கள். அதே போன்று எப்படி தெரியுமா எனக்கு கிடைத்தது என்னுடைய மனைவி? எப்படி 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுர மக்களும் அமிர்தம் கடைய வேண்டுமே என்று அமிர்தம் கடைவதற்கு ஆரம்பித்தார்கள். ஆதலால் எந்திரம செய்தாய் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தை ஒரு பாண்டமாகவும், மத்திரகிரி மலையை ஒரு மத்தாகவும், வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு அணை கயிறாக, சந்திரனை ஒரு தூணாகவும் நிறுத்தி அமிர்தம் கடைந்தார்கள். அதில் அமிர்தம் கடைவதற்கு அணிவகுத்தார்கள். 33 கோடி தேவர்கள் வாழ்பக்கமாகவே பிடித்தார்கள். 66 கோடி அசுர மக்கள் தலைப்பக்கமாகவே பிடித்தார்கள். அந்த நேரத்தில் கிஷ்கிந்தையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வானர தலைவன் வீரவாலி தேவர்களும் அரக்கர்களும் அமிர்தம் கடைவதை பார்க்க வேண்டும், வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று பறந்தே சென்றேன். கடலோரமாகவே ஒரு புறமாகவே அமர்ந்து கொண்டு இருக்கும் சமயத்திலே நான் அமிர்தம் கடையும் சமயத்தில் அரக்கர்கள் எங்கே பிடித்தார்கள்? 66 கோடி அசுர மக்கள் தலைப்பக்கம், 33 கோடி தேவர்கள் வாழ்பக்கம். இழுக்க 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 தேவர்கள் பக்கம் பலம் அதிகரித்து விட்டது. அரக்கர்கள் பக்கம் பலம் குறைந்து விட்டது. ஏன் குறைந்தது? இவர்கள் 33 கோடி தேவர்கள், அவர்கள் 66 கோடி அசுர மக்கள். அவர்கள் 100 என்றால் இவர்கள் 50 தான். பலம் குறைந்து விட்டது. பார்த்தார்கள் தேவர்கள், திகைத்தார்கள், சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அதோ வானர தலைவன் வீர வாலி அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்று எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அழைப்பு கொடுத்த உடனே புறப்பட்டேன். 33 கோடி தேவர்களையும் ஒரு புறமாகவே தூக்கி நிறுத்தேன். வார்த்தையின் பாம்பின் வாளையும் என்னுடைய வாளையும் ஒன்றாகவே இணைத்தேன். 66 கோடி அசுர மக்கள் தலைப்பக்கமாக யான் ஒருவன் மட்டும், இந்த வானர தலைவன் வீர வாலி ஒருவன் மட்டும் பாம்பின் வாளையும் என்னுடைய வாளையும் ஒன்றாக இணைத்து இழுக்க 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 அமிர்தமாகப்பட்டது. தாரை 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 தாரையாக ஓடியது. அதில் ஒரு பெண் தோன்றினார். ஸ்ரீமந்த நாராயண் ஓடி மார்போடு அணைத்தார். மகாலட்சுமி என்று பெயர் சூட்டினார். அது மட்டுமல்ல, 2வது பெண் தோன்றினார். கௌதம ரிஷி இந்த அமிர்தம் கடைவதற்காக ஒரு காரணமாக இருந்தவர் என்று கௌதம ரிஷிக்கு மனமளித்து கொடுத்தார்கள். 3வதாக ஒரு பெண் தோன்றினார். அவளுக்கு இந்திரன் தேவேந்திரன் 33 கோடி தலைவனாக இருக்கின்ற 33 கோடி தேவனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திராணி என்று பெயர் சொல்லி அவனுக்கு திருமணத்தை செய்தார்கள். இந்திராணி சமேதராக இருக்கின்றார்கள். இருப்பினும் அமிர்தமாகப்பட்டது தடைப்பட்டு நின்று
அமிர்தமாகப்பட்டது தடைப்பட்டு நின்று விட்டது. ஆமா. மீண்டும் என்ன செய்து தெரியுமா? 66 அரக்கர்களும் தலைப்பக்கமாக பிடித்தார்கள். யான் மட்டும் ஒருவன் மட்டும் பாம்பின் வாளையும் என்னுடைய வாளை ஒன்றாகவே இணைத்து இழுக்க 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 அமிர்தமாகப்பட்டது மீண்டும் தாரையாக ஓடியது. அதில் ஒரு பெண் தோன்றினார். இந்த அமிர்தம் கடைவதற்கு காரணமாக இருந்தவன் வானர தலைவன் வாலி. ஆகவே தேவர்கள் 33 கோடி தேவர்களும் ஒன்றாகவே சேர்ந்து தாரையாக ஓடியது. அது ஒரு பெண் தோன்றினாலே அதற்கு தாரை என்று பெயர் சூட்டினார்கள். அமிர்தத்தில் பிறந்தவள் தாரை என்று பெயர் சுட்டி எனக்கு மனம் எடுத்துக் கொடுத்தார்கள். அன்று முதல் இன்று நாள் வரையிலும் நாரும் பூவுமாக வாழ்ந்து வருகிறோம். 72 வல்லரவான சைன்யங்களுக்கு தலைவர் என்னுடைய மனைவியும் மகாராணி. அஷ்டதிக்கும் போர் செய்யக்கூடியவர். என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் அங்கதன் பிறந்தான். ஏண்டா அங்கதை என்னுடைய தம்பி சுக்கிரீவன் துணை கொண்டு 72 வல்லரவான சைன்யங்களுக்கு தலைவனாகவே திகழ்ந்து வருகின்றேன். இருப்பினும் என்னுடைய அன்பு மனைவி தாரையை நான் பார்க்க வேண்டும். நான் அழைத்தான், சீக்கிரம் அழைத்து
பொருளுமாகி ஜோதியும் சுடருமாகி சுடரொளி விளக்காய் நின்ற எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கு முதல் வணக்கம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற பறந்து விரிந்த இந்த பாராய பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனுக்கு நிலையான செல்வம் கல்வி என்று சொல்வார்கள். அப்படி கல்வி கற்றறிந்த கனமானிய மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்திருந்த போதிலும் இந்த கிஷ்கிந்தையை ஆண்டு வரக்கூடிய 72 வல்ல வானர சேனைகளுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய என்ற நாதனுக்கு நான் மனைவியாக இருந்து தாரை 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 என்னும் பெயர் குறித்து இந்த கிஷ்கிந்தையிலே சீரும் சிறப்புமாக ஆண்டு வருகின்றோம். இருந்தாலும் திருப்பார் கடலிலே நான் பெண்ணாக பிறந்து என்னுடைய சுவாமியை மணந்து எங்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை அங்கதன் என்று சொல்லக்கூடிய அழகான ஆண் குழந்தை இருக்கின்றார். அப்படி நாங்கள் ஒற்றுமையாகத்தானே இந்த கிஷ்கிந்தையை ஆண்டு வருகின்றோம். இருந்தாலும் அனுதினமும் பதி சேவை செய்வது வழக்கம் என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம், ஆனால் அதிகாலை எழுந்தவுடன் பதியின் பாதத்திலே முடிக்க வேண்டும் என்று உரைப்பார்கள். ஆகையால் பதி சேவை செய்ய வேண்டும். காலதாமதம் ஆகிவிட்டது. என்னுடைய சுவாமியை பார்ப்பதற்கு முன்பதாக இந்த அந்தப்புற காவலனை காணவில்லை. அறிவி வணக்கம் வணக்கம் வணக்கம். பதிசேவை கணவனே கண் கண்டாதே ஒரே குறிக்கோளோடு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா என்ற அறிவி ஒரு பெண்ணுக்கு சிறந்த சேவை பதி சேவை தான் என்று சொல்வார்கள். பதி சேவை எவ்வளவு செய்யணுமோ அதன் பிறகுதான் அவருடைய புகழ் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்குமா. நீங்க செய்யற பதி சேவை நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டுமா. ஆமா. ஆகையால இன்று எதற்காக இப்பேற்பட்ட நாடகத்தை, அதாவது நம்மளுடைய பொன்னி நாடகத்தை ஏற்படுத்தி இன்று மக்கள் கண்விழித்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இந்த அத்தியூர் என்று சொல்லக்கூடிய அத்தியூர் நகரத்திலே மனிதனுடைய வாழ்விலே இருப்பது 3 நாள். பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். இந்த 3 நாள் வாழ்வு ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய நமக்கு நாட்கள் 3. ஆனால் மனிதனுடைய காலக்கணக்கிலே 80, 90, 100 வருடம் கூட வாழலாம். ஆனால் ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 நாள் வாழ்வை இன்ப துன்பத்துடன் கடித்து முடித்து மயானம் செல்வதே ஒரு மனிதனுடைய தலையாய கடமை. அப்படி இந்த அத்தியூர் நகரத்திலே இருந்து அருமை வாழ்வு என்று சொல்லக்கூடிய இன்ப துன்பங்கள் பல கலந்திருந்த போதிலும் இன்றும் ஆண்டு மடிந்து இறைவன்பதி அடைந்து கொண்டிருக்கின்றார் திரு முனுசாமி பிள்ளை அவர்கள். அப்படி முனுசாமி பிள்ளை ஐயா இன்றும் ஆண்டு மடிந்து இறந்திருந்தாலும் அவர் சாலோக சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 அவயங்களை பெற வேண்டும். அப்படி என்று நம்மளுடைய நாடகத்தை ஏற்படுத்தி மக்கள் கண்பிடித்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இந்த உலகத்திலேயே எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. இப்பேற்பட்ட நாடகத்தை எதற்காக வைத்து ஐயா மோட்சம் அடைய வேண்டும், நாடகத்தை தான் வைத்து பார்க்க வேண்டும் என்று எதற்காக வைக்கிறாங்க தெரியுமா? எதற்கு? இதோ நம்மளுடைய முகத்திலே, அதாவது பூசிக்கொண்டு வந்திருக்கின்றமே அரிதாரம். அரிதாரம் என்றால் என்ன? அதாவது திருப்பார் கடலிலே சயனித்திருக்கக்கூடிய தன்னுடைய மார்பிலே குடி கொண்டிருக்கக்கூடிய அரியுடைய தாரம் லட்சுமி. லட்சுமிக்கு ஒப்பா நம்மளுடைய முகத்திலே அரிதாரத்தை இட்டுக்கொண்டு நம்மளுடைய திருநாவினாலே முனுசாமி ஐயா மோட்சம் அடைய வேண்டும், முனுசாமி ஐயா மோட்சம் அடைய வேண்டும். அப்படி என்று இந்த ஓர் இரவிலே அவரது புகழை பாடுகின்றோம். லட்சுமி ஒரு சொல்லு சொன்னா பலிக்குமா பலிக்காதா? கண்டிப்பா பலிக்கும். அப்படி லட்சுமி கடாட்சம் பொருந்திருக்கக்கூடிய நம்முடைய திருநாவினாலே முனுசாமி ஐயா மோட்சம் அடைய வேண்டும், முனுசாமி ஐயா மோட்சம் அடைய வேண்டும் என்று அவரது புகழை பாடுகின்றோம். நம்மளுடைய நாடக குழுவில் ஒருவர் நாவு இல்லை என்றாலும் ஒருவர் நாவு பலிக்கும் என்று சொல்வார். கண்டிப்பா. நம்மளுடைய நாவின் மூலமாக ஐயா மோட்சம் அடைய வேண்டும் என்று அவரது புகழை பாட வேண்டும். ஆகையால ஐயாவுக்காக ஒரு இரங்கலது பாடலாக காத்தடிச்சா ரோகுமண்ணு எங்களை பொத்தி பொத்தி வளர்த்தீக, கருப்பசாமி கண்ண குத்து முன்னு அப்ப சோறுட்டி வளர்த்தீக, ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி வந்தீக, உறவு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீக, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா அப்பா முனுசாமி ஐயா, அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா என் பிள்ளையா பொறக்கணும்,
உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அப்பா 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 அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நிரம்பெல்லாம் உன் பாசம் உன் வேர்வதுரிதாயா நான் படிக்கும் ஈதிகாசம் உன்னை விட பூமி இல்லை உன்னை விட சாமி இல்லை சொல்ல ஒரு வார்த்தை இல்லை சொல்ல விட வேதம் இல்லை கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கும் உன்னை கடவுளும் கூட நிகரில்லை அப்பா அப்பா வறுமைய சொன்னதில்லை வாடிமானோ நின்னதில்லை வறுமைய சொன்னதில்லை வாடிமானோ நின்னதில்லை எதையுமே தனக்குன்னுதான் இருவரை என்னதில்லை சொத்து சோகம் வந்ததில்லை ஒரு சொந்த மல்லி தந்ததில்லை எத்தனையோ கஷ்டத்திலும் யாரையும் நொந்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடாரேனா எழுத படிக்க நீ ஏடாரே நேர்மை படி போகும் தேராரேனா நினைச்சி வளர நீ வேறாரே என்ன வளர்த்து உன் பாசந்தா மாறாது என்ன வளர்த்து உன் பாசந்தா மாறாது 7 ஜென்மத்திலும் நான் பட்ட கடந்தா தீராது அப்பா அப்பா நீ வளர்த்த பாசத்தை இந்த ஜென்மத்தில் நான் எப்படியப்பா மறப்பேன் இந்த தோல் மேல மார் மேல சுமந்து வளர்த்து எங்கள் அருமை பிள்ளைகளா இந்த உலகத்துல காட்டுவீங்களே அப்பா அப்பா நீ மந்திரம்மா பாடுபட்ட எந்திரம்மா அப்பா நீ மந்திரம்மா பாடுபட்ட எந்திரம்மா நம்பிக்கைய நீ இருந்து நான் வரைந்த கோபுரமா ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா பாதுகாத்து என்ன வளர்த்து பாங்கரா சொல்லணுமா தோளில் சாய்த்தேண்டி ஆராட்டி நீ துவண்டி விடும்போது சீராட்டி வாசமழ தூவி பாராட்டினா பக்கத்துறன்னு ஆராட்டி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்னை ஆராக்கினே ஆரமரம்மா போராடி அப்பா அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம்
பாசம் வேர்வதுடையதையா நான் படிக்கும் இதிகாசம் உன்னை விட சாமி இல்ல உன்னை விட பூமி இல்ல சொல்ல ஒரு வார்த்தை இல்ல சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்கு உன்னோட பாசத்துக்கும் முன்னே கடவுளும் கூட நிகரில்லை ஜெயம் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தையை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே நாமெல்லாம் மனிதனாக பிறந்து விட்டு 1000 வேதங்கள் மந்திரங்கள் எத்தனையோ நாம் கற்றறிந்திருக்கலாம். எத்தனையோ தெய்வங்களை நாம் தேடி தேடி சுற்றி திரிந்து கோடி கோடியா செலவு செய்து திருவிழாலாம் செய்கிறோம். ஆனால் அத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் பயன் கிடையாதான். எவன் ஒருவன் தாய் தந்தையை மதித்து சின்னம் சிறு பருவத்திலே இருந்து தாய் தந்தை சொல்லை மதித்து வாழ்கின்றானோ அவனுக்கு தான் இறைவன் கண் கொடுப்பானா. ஆகையால பிறந்திருந்து வாடும் காலத்திலே தாய் தந்தை சொல்லை கேட்டு ஒரு மனிதன் இறந்தால்தான் மோட்சம் என்பது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் இறந்தால் மட்டுமே மோட்சம் என்பது கிடையாது. உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் அடையலாம். எப்படி என்றால் தனது இளமை பருவத்திலே இருந்து தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே தாய் தந்தை தான் முதல் தெய்வம் என்று அவர்களையே தெய்வமாக நினைத்து எவன் ஒருவன் வாழ்கின்றானே அவனுக்கு மட்டும் அந்த ஆண்டவன் கொடுக்கக்கூடிய மோட்சம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இப்படி 4 படிகளை கொடுத்து ஒரு மனிதன் உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் அடைகின்றான். அப்படி என்று சொல்லி இதோ சுபேஜெயம் திருப்பதியும் எதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி இறப்பவருக்கு ஈயா கைகள் இனிய சொல் கேளா காது புறப்பவருக்கு உதவா தேகம் இவை இருந்தும் பயனென்ன காற்றில் எரித்தும் பயனென் என்று சொல்வார்கள். மனிதனாக பிறந்து விட்டோம், ஆனால் நல்ல புண்ணிய ஸ்தலங்களை மிதித்து வாழணுமா தம்முடைய பாதங்கள். அப்படி புண்ணிய ஸ்தலங்களை மிதிக்கிறனாலும் கடவுளை கண்டா தன்னுடைய சிரமும் அதாவது கரமும் தாழணும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லைனாலும் இறப்பவர் கைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்வார்கள். இதோ எங்களுக்காக கொடுத்து உதவ வேண்டும் அப்படி என்று குணம் படைத்திருக்கக்கூடிய இதோ ஐயா முனுசாமி ஐயா, அதாவது முனுசாமி பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஐயா மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்லி இதோ டி ஏழுமலை பிள்ளை சன்னாப் எம் திருவேங்கட பிள்ளை இவர்கள் எங்களுக்காக கொடுத்த ரூபாய் 201 அன்னார் அவர்கள் ஆண்டவன் அருளால் பெருவாழ் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுபேஜயம். அது மட்டுமல்லாது சுபேஜயம் இன்னும் கே தட்சிணாமூர்த்தி கிளைக்கழக தலைவர், இயக்குனர், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், ஏரி நீர்ப்பாசன இயக்குனர், நம்பர் 1, களக்காட்டூர் கிராமம், வாலாஜாபாத் வட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், கே தட்சிணாமூர்த்தி அவர்கள் இதோ என்னை பாராட்டி ரூபாய் 100 கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் ஆண்டவன் அருளால் ஆள் போல் தரித்து அருகு போல் வேரூன்றி வளர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுபேஜயம். அனுதினமும் சென்று சுவாமியின் பாதத்திலே விழுந்து பதிசேவை செய்ய வேண்டும். இப்பொழுதே செல்கின்றேன். எங்கேடா என் மனைவி? ரொம்ப சந்தோஷமா பார்க்க சக்தி போய் செஞ்சிருந்தாங்க. நீலளவே ஆகுமாம் நீராம்பல், நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்றபடி கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும். இதோ ஐயா அவர்கள் சாலோக சாரூப சாயுச்சம் சாமி என்று சொல்லக்கூடிய 4வது அறிந்ததற்கு ராமசாமியுடைய மகன் கண்ணன், உயர் திருவாளர் கண்ணன் ஐயா அவர்களும், வார்டு நம்பர் பரமசிவன் ஐயா அவர்களும் எனக்காக 200 கொடுத்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் இறைவனுடைய அருளால் நீரூடி வாழ்க வாழ்க என்று வாழ்க்கையில் வணக்கம். Oh
பதிசேவை செய்து வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். உன்னுடைய அன்பு மனைவி தாரையை மனதார வாழ்த்துங்களத்தான். குற்றால வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்க்கையில் எழுந்திருக்கிறது. அப்படியே அகட்டும் அத்தான். இன்றைய நாளை நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு பல கருத்துக்களை எடுத்துரைக்கப் போகின்றேன். எப்படி தெரியுமா? எப்படி?
தாரை பார்த்தாயா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். அதுபோன்று உன்னை நான் மனதற்கும் அடைந்ததற்கும் நான் செய்த சுபோதயம். தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குணம் பெறலாம், குபேர சம்பத்தம் பெறலாம். கொடுப்பதற்குள் மனம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மனம் பொருந்தியே இபி சரவணன் ஐயா அவர்கள் இதோ எனக்காக 100 கொடுத்திருக்கின்றார். சரவணன் பரமேஸ்வரி, இன்னும் சரவணன் பரமேஸ்வரி எனக்காக 100 கொடுத்திருக்கின்றார். அண்ணார் அவர்கள் என்னுடைய அருளால் பெற்று வாழ்க வாழ்க வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம். பல கருத்துக்கள் எடுத்துரைக்க வேண்டுமே என்றேனே. அது பல கருத்துக்களா? எத்தனை கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லுங்கள். கவனமாகவே கூர்ந்து எப்பேற்பட்ட கருத்து தெரியுமா? இன்றைய நாட்டு ஆசை அறவே இருக்க வேண்டும். காவி காந்திரம் உண்டு கருத்து கமண்டலத்து ஆதி சிவனையே கோரி இமாச்சலம் சென்று அந்த ஆழ்ந்தவனை கோரி தவத்தை செய்து இணையற்ற வீரனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன். அத்தான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும், போன இடமெல்லாம் போயோடும், வெற்றி வெற்றி என்று திரும்புங்கள் அத்தா என்று எனக்கு விடை கொடுத்த அனுப்பினார். எங்க போறேன்னு சொல்றீங்க? தபத்திற்கா? துறையே 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 செல்வத்திற்கு குறையா? இல்லை சுகபோக வாழ்விற்கு குறையா? இல்லை பிள்ளை செல்வத்திற்கு குறையா? சிங்கம் போன்ற நம்மகன் அங்கன் இருக்கின்ற பொழுது உங்கள் மனதிலே எந்த குறையை நினைத்து அடைந்த கானகத்திலே சென்று காவி கம்பரம் முடித்து அந்த ஆதி சிவனை நீதியாய் கோரி தவம் இருக்க காரணம் என்ன? உங்களுடைய மார்பிலே ருத்ராட்சகம் அணிந்து காவி கம்பரம் முடித்த காரணம் என்ன? சுவாமி மலரும் மனமும்
வரைக்கும் நான் பிரிந்தது கிடையாது. அந்த ஆதி சிவனை கோரி நீதியாய் நீங்கள் தவம் இருக்க காரணம் என்ன? நீங்கள் செல்லக்கூடாது கூடாது. அந்த முடியுமா? முடியாது சுவாமி. முடியாதா? முடியாது. உண்மையாகவா? முடியாது. நிச்சயமாவா? நிச்சயமாக முடியாது. இனிவாழும் கூட்டுக்குள்ளே கண்ணாகம் நுழைந்தது புறவென்று வந்த உள்ளம் உயிர் வாடி போனதம்மா. அம்மா கணவனுடைய வார்த்தையை தட்டி பேசுவதற்காக உன்னை அழைத்தது ஒரு பூனை கட்டியை மடியில் கட்டி சகுனம் பார்த்ததை போலவாய் இருக்கின்றது. நீ எப்பேற்பட்டவள்? அமுதத்தில் பிறந்தவள். உனக்கு முன்னே நடப்பது பின்னதாக தெரியும், பின்னர் நடப்பது முன்னதாக தெரியும். மானிட அம்சத்தில் பிறக்கவில்லை, அமிர்தத்தில் பிறந்த பெண். ஏண்டி இணையற்ற வீரனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் உன்னை அழைத்து விட விட்டு செல்ல வேண்டும் அன்பு மனைவியோடு அழைத்தால் போருக்கு மறுப்பு தெரியாது. நீ என்னதான் உழைத்தாலும் உன் வார்த்தையை கேட்க போதுமில்லை, போகாமல் நிற்க போதுமில்லை. மனதிலே கோபம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய வார்த்தைக்கு எதிராக நான் மறுப்பு தெரிவித்ததே கிடையாது. நான் மறுத்து விட்டேன் என்று என் மீது கோபிக்காதீர்கள் அத்தான். அத்தான்,
நீங்கள் அதாவது அது சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க செல்ல வேண்டும். அதுதான் ஆ. எண்ணம். இப்பொழுதே சீக்கிரமாக நீங்கள் சென்று வாருங்கள். சீக்கிரமா அத்தான் சீக்கிரம் சீக்கிரம் வருவீர் பெறுவீர் சிவபெருமான் அருளால். சீக்கிரம் வருவீர் சிவமதை பெறுவீர் சிவபெருமான் அருளால். பதமே இப்படியே சென்று சிவபெருமானை குறித்து தவமதை ஏற்றி வெற்றிகரத்துடன் வாருங்கள் அத்தான். இந்த அன்பான விடைய ஆரம்பத்தில் கொடுத்திருந்தவருடைய பொன்னான நேரி இப்படி புண்பட்டிருக்கும். இதுவரையிலும் உன்னை நான் மாலையிட்ட நாள் முதல் என் கரம் தொட்டு அடிக்கவில்லை. நான் எங்கே போகின்றேன்? இமாச்சலம். அந்த முக்கன் படைத்த பெருமனை கோரி தபத்தில் அமர்ந்து வரத்தை பெறப் போகின்றேன். நான் திரும்பி வரும் வரையிலும் நீ சக்தி பூஜை இடைவிடாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். வருத்தமா? அப்படியே ஆகட்டும் அத்தான், சென்று வாருங்கள். ஏன் மீண்டும் போகுவிட்டு அழைக்கின்றாய்? அத்தான், முன்விட்டு பின்னே தடுத்தேன் என்று கோபம் கொள்ளாதீர்கள். வாருங்கள் அத்தான். என்ன காரணம்? ஒரே ஒரு விண்ணப்பம் உங்களிடத்திலே. என்ன விண்ணப்பம்? எப்பொழுது எங்கே வெளியே சென்றாலும் நம்முடைய பிள்ளை அங்கதன் இருக்கின்றான் என்னிடத்திலே. அவன் விளையாட அழகு பதுமை பொம்மை ஏதாவது ஒன்று வாங்கி வருவீர்கள். உண்மைத்தானே? ஆனால் இப்பொழுதும் நீங்கள் தவத்தை இமாச்சலம் சென்று தவத்தை ஏற்றி வருகின்ற வேளையிலே நம்முடைய பிள்ளை விளையாட ஏதாவது ஒரு பதுமை பொம்மை விளையாடும். சபா, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற ஒரே ஒரு மகன் ஒப்ப